அப்படியே கண்ணு மொழியெல்லாம் அப்படியே கடீர் எல்லாம் பெற்றுக்கும். இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறோம், எங்கிட்டு ஓட முடியாது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி சரியான புகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, வெள்ளனாவே வந்துட்டாங்க ஐயர். அது மாதிரி அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மாடியில் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா கண்மை போட்டு விட்டுருந்தேன் என் மகளுக்கு. கண்மை போட்டு விட்ட உடனே அந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாக என்ன ஆகுனா அது இழிவிடுச்சு போல், மேலே அப்படிலாம் இழிவிடுச்சு. அதை என் மகன் இன்னும் சொல்லும், சித்தி கண்மை போட்டு விட்டாங்க போட்டாவில் பூரா அப்படி கருங்கும்முன்னு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142வது பகுதி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து 141வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் ஓரலாக பார்த்துருந்தோம். அதாவது எங்கள் அக்கா பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. ஏஜ் அட்டன் பண்ண நேரத்தில் நானும் கன்சீவ் ஆகிட்டேன். இதில் கொஞ்சம் குழப்படி ஆயிடுச்சு, ட்ராவல் பண்ணலாமா பண்ணக்கூடாதா. ஏன்னா 5 வருஷம் கழித்து பாப்பா நின்றுருக்கு. பாப்பா இப்போ தெரிகிறதுனால டப்புன்னு சொல்லிட்டேன், அப்போ என்ன குழந்தைகள்லாம் தெரியாது. நின்றுருந்தனால கொஞ்சம் நான் வந்து அப்படியே பயத்துலேயே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்கள் அக்கா ட்ரெயினில் வந்துட்டு போகலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோளாராக பார்த்துவாங்க அப்படின்னும் நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி ஊருக்கு போய் விடிய காலம் 4 மணிக்கு இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் என்ன ஏதுன்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மக்களே. இதை தான் நான் வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சிருந்தேன். ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. விடிய காலமே நாங்கள் போயிட்டோம். ஒரு 10-10:30 போல் விசேஷம். ஆனால் நாங்கள் விடிய காலம் 4 மணிக்கே போயாச்சு. போனோன்னே என்ன வேலைன்றீங்க, கோலம் போடுற வேலை தான் எனக்கு. கோலம் போடுறதுன்னா அலாதி பிரியம். உடனே கலர் பொடியெல்லாம் எடுத்து 5 மணிக்கெலாம் வாசலை திரிச்சு கோலம்லாம் சூப்பராக போட்டாச்சு. கோலம் போட்டதுலேருந்து அப்படியே விசேஷம் ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்துட்டாங்க. அக்கா வந்து மாடியில் தான் வச்சுருந்தாங்க, மொட்டை மாடி இருந்துச்சு. அதுலேயே வந்து இந்த சாமியான பந்தலா அதெல்லாம் போட்டு மேலேயே வந்து டேபிள் சேர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. சடங்கு மேலேயே வச்சாச்சு. காலையில் வந்து ஐயரை வச்சு கீழே புண்ணியதானம் பண்ணிட்டோம். வெள்ளனா பார்த்தீங்கன்னா வீடு வேற நான் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு. இங்கிட்டு வீடு அங்கிட்டு வீடு அப்படின்னும் போது எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அழுகுறோம் பார்த்துக்கோங்க. அந்த புகை கண்ணுக்குள்ளே போகுதுல, அப்படியே கண்ணு மொழியெல்லாம் அப்படியே கடீர் எல்லாம் பெற்றுக்கும். இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறோம், எங்கிட்டு ஓட முடியாது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற மாதிரி சரியான புகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, வெள்ளனாவே வந்துட்டாங்க ஐயர். அது மாதிரி அந்த விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மாடியில் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா கண்மை போட்டு விட்டுருந்தேன் என் மகளுக்கு. கண்மை போட்டு விட்ட உடனே அந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாக என்ன ஆகுனா அது இழிவிடுச்சு போல், மேலே அப்படிலாம் இழிவிடுச்சு. அதை என் மகன் இன்னும் சொல்லும், சித்தி கண்மை போட்டு விட்டாங்க போட்டாவில் பூரா அப்படி கருங்கும்முன்னு இருக்குது. அது கண்மை போட்டு அப்பப்போ கரிச்சிப்பு வச்சு எடுக்கணும், அதுக்கு தெரில, சின்ன பிள்ளை தானே, அது அப்படியே இருந்துச்சு போல். அந்த ஃபோட்டோலலாம் அப்படி இருக்குது சித்தின்னு சொல்லும். அதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம், மலரும் நினைவுகள் அந்த மாதிரி வருது மக்களே. சரின்னு ஒரு வழியாக விசேஷத்தை முடிச்சுட்டு என் தங்கச்சி வந்து அங்கே தான் இருந்தாங்க, ஒசூர் தான். அவங்களுக்கும் மாப்பிள்ளை, தங்கச்சி வீட்டுக்காரர் ஒசூர் தான், வேறு யாரும் கிடையாது. எங்கள் அக்கா வீட்டுக்காரோட சித்தப்பா மகன் தான் அவர். ஒரே வீட்டுக்குள்ளே அக்காவும் தங்கச்சியும் கொடுத்துட்டோம். ஒரே வீடுனா அவர் பெரியப்பாமே இவர் சித்தப்பாமே, அந்த மாதிரி. அவங்க அப்பா இவங்க அப்பாவும் ஒன்றா பிறந்தவங்க தான். அப்போ சரி தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம் பார்த்துக்கோங்க. போனால் போகுது 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 நடந்து தான் போகணும் பார்த்துக்கோங்க. அந்த ஊரில் வந்து பஸ்ஸுலாம் கிடையாதான். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரோட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. தலை சுற்றி அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே எல்லாம் பயந்துட்டாங்க என்னன்ட்டு. இல்லை ஒரு மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, இருட்டாயிரும், அப்படியே கண்ணை கட்டிட்டு மயக்கம் வந்து அப்படியே உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டார். நான் அக்காவங்க கூட பேசிக்கிட்டு இப்படி முன்னும் பின்னுமா போகிறோம். எல்லோரும் விசேஷத்துக்கு வந்தவங்க பூரா பேருமே என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு முன்னும் பின்னுமா போகிறோம்.
பார்த்தீங்கன்னா கிருன்னு ஒரு மாதிரி கிறக்கமாகி உட்காந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான் அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நின்றுருக்கு, அதான் ரிஸ்க் எடுக்க முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியல அதனால அப்படின்ட்டு. அப்புறம் ஓடி போய் அங்கனுக்குள்ள ஒரு கலரை வாங்கிட்டு வந்து கலரை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு வழி இல்லை, அங்கெல்லாம் நடந்து தான் போகணும், பஸ்ஸே கிடையாது. பக்கம்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கங்க, ஒசூர் போனாலே நடந்து அங்கே நடக்கணும், இங்கிட்டு நடக்கணும், எல்லா ஊர்லேயும் நடந்தேன், எல்லா இடத்துலையும் நடந்து தான் போகணும். பஸ் வசதி அந்த தெருவாக இருக்கும்ல, தெருவுக்குள்ளெல்லாம் பஸ் வராது. அந்த மாதிரி ஒரு இடங்கள் ஒசூரில் இங்கேனா நம்ம 10 ரூபா ஷேர் ஆட்டோ கொடுத்தோமா டக்கு டக்குன்னு மாறி போனோமா, மினி பஸ்ஸு இப்படி எதையாவது பிடிச்சி ஓடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே போன இடத்துல இந்த மாதிரி கிருகிருன்னு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் சமாளித்து ஒரு வழியாக ட்ரெயின் ஏரியாச்சப்பா, சேஸ்தை முடிச்சுட்டு மதுரைக்கு ரிட்டர்ன் வர்றோம். பார்த்தீங்கன்னா வரும்போது அப்படித்தான், இடமே இல்லை. எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி தான் போகிறாங்க, நம்மளை தாண்டி தான் வராங்க, வேறு இடமே இல்லை. நிற்கலாம் நம்மளால முடியாது. அந்த நேரத்தில் வாமிட் வருது, எல்லாம் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் தூரத்தில் வரும்போது அந்த படிக்கட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டேன். ஏன்னா வாமிட் பொழுதுக்கும் வருது. ஐயய்ய இந்த பிள்ளை என்ன இப்படி அப்படின்றாங்க எங்கள் பெரியம்மாலாம். நான் என்ன பண்ணுறது, ஆத்தாடி அது 40 நாள் நின்னதும் போது வாமிட்டு ட்ரெயினில் நின்றுக்கிட்டே தான் வரேன். அந்த படிக்கிட்டே நிற்கிறேன், அப்போ தான் நமக்கு தோதா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வழியாக மதுரை சேர்த்துட்டேப்பா. மதுரை சேர்ந்துட்டோம். சரின்னு அன்னைக்கு நைட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு கடையெல்லாம் திறக்க போகலை. அது மறுநாள் ஃபுல்லாகவே ரெஸ்ட்டை போட்டாச்சு. நைட்டு தான் போய் இறங்கியிருக்கோம், மறுநாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டை போட்டோம். ரெஸ்ட்டை போட்டுட்டு கடைக்கு போனோம். மறுநாள் காலையில் எப்பயும் போல் கடைக்கு போகிறோம். அந்த ஓனர் எங்ககிட்ட கடை விட்டுருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் நடத்திட்டு இருந்தார். நாங்கள் ஒரு 2 நாள் போயிருந்தோம், ஒரு நாள் ரெஸ்ட்டு, மொத்தம் 3 நாள். பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் தான் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் மறுநாள் போகும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா இன்னைக்கு நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு எங்கள் வீட்டுக்காரர் நான் என்ன பண்ணிட்டோம், திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். சரி நாளைக்கு காலையில் வெள்ளனா போய் நம்ம எப்பயும் போல் கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மறுநாளும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வெள்ளனா போகிறாரு. போனோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதுக்கு முன்னாடி போய் கடையை திறந்து அவர் ரெடி பண்ணிக்கிறார். எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு போவார், நான் போக மாட்டேன், நான் அதுக்கப்புறம் தான் போவேன். போனவர் திருப்பி ஒரு 6-6:30 மணி போல் ரிட்டர்ன் வர்றார். எங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே, என்னங்க ஏன் இன்னைக்கும் வந்துட்டீங்க, என்ன விவரம், யார் கடை திறக்கலையா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லைம்மா அவர் ஏதோ பேசணுன்றாரு அப்படின்றாரு. பேசணுமா, என்ன பேசணுன்னாரு, என்ன விவரங்க நான் கேட்குறேன். எனக்கு பதட்டமாகி போச்சு, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. என்னாங்கன்னு கேட்டால், இல்லைம்மா அவர் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை கடைக்குள்ளே விடுவாரா அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. சரி என்ன தான் ஃபைனலாக சொல்லி முடித்தாரு அப்படின்னோடனே, சாயந்தரம் உன்னையும் கூட்டிகிட்டு கடைக்கு வர சொல்கிறாரு, ஒரு 6 மணி வாக்கில் நீ வாப்பா அப்படின்றாரு, உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் ஆளுகள் எல்லாம் வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். பார்த்துக்கங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு ஆளுகளெல்லாம் வச்சு பேசணுன்றாரு, என்ன ஆச்சு? நம்ம 3 நாள் ஒரு விசேஷத்துக்கு அவங்கள கடையை பார்க்க சொல்லிட்டு நம்ம போனோம், எதுக்கு இப்படி சொல்கிறாரு, என்ன ஏது ஒன்றும் புரியல மக்களே, மண்டை காயுது எனக்கு. சரின்னு சொல்லிட்டு, சரிங்க ஒரு 6 மணி போல் போகும், என்ன நடக்க போகுது, என்ன நடந்தாலும் நம்ம சந்திச்சு தானே ஆகணும். சரி அவர் சொல்கிறதான் நம்ம கேட்க முடியும், அவர் கடைக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க 6 மணிக்கு போவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6 மணி வாக்கில் சாயந்தரமாக போகிறோம் மக்களே. போனால் ஒரு 10 பேர் ஆம்பளை ஆளுகளாக உட்காந்துருக்காங்க, பெரியவங்களாம். உட்காந்தோடனே அங்கே போகிறோம், நானும் என் வீட்டுக்காரரும் போகிறோம். போனோடனே வாங்க அப்படின்றாங்க. அந்த இடத்தோட ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் எங்களை கூப்பிட்றாரு. வாமா ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா, போயிட்டு வந்துட்டேங்கயா அப்படின்றேன். வாங்கம்மா அங்கே உட்காருங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்தோம்.
உட்காந்த உடனே அந்த கடைக்காரு கிருன்னே இருந்தார். எங்ககிட்ட பேசவே இல்லை. ஏன்டி பேசலை, எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் பேசலை. என்னடா ஒரு மாதிரி இருக்காரு, இல்லைன்னா நல்லா பேசுவார். என்னம்மா தங்கச்சி என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, கடை எப்படி ஓடுது, என்ன விவரம் எல்லாம் நல்லா பேசுவார். அன்னைக்குன்னு என்னன்னு தெரியல, அப்படி கிருன்னு இருந்தார் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. சரி இத்தனை பேர் ஆம்பளையாளுங்க இருக்கும்போது நம்ம கூடல போய் என்னத்துக்கு பேச முடியும்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருந்தேன். உட்காந்த உடனே இல்லைம்மா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன ஏதுன்னு புரியாமல் தான் அப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்றாங்க. பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் கேட்குறாரு. நான் எனக்குள்ளேயே நான் யோசனை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். இப்படி போயிட்டுருக்கு மக்களே. சரிப்பா, நம்ம நாளைக்கு 143வது பகுதியில் இந்த அது எப்படி சொல்கிறது, சிதம்பர ரகசியம் இந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன்தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க மக்களே, தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் என்னது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுங்கப்பா தயவு செய்து. ஓகேவா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய்.